இவ்வளவு நாள் எங்க கூட ஒண்ணா வேலை பார்த்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். ஹாப்பி லைஃப்ங்க. சார் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு தெரில சார். பல வருஷம் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சிங்க. நல்லா ரெஸ்ட்டு தான் பாஸ். இனிமேல் என்ஜாய் பண்ணுங்க. கைஸ், நம்ம நண்பர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக நம்ம வாழ்த்துவோம். சார் இனிமேல் தான் சார் உங்கள் வேலையை ஆரம்பிக்க போகுது. ரிட்டையர் வேறு ஆகிட்டோம். கடன் வேறு நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பசங்களை நம்பி தானா? அப்பாடா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சுங்க? ஃபங்க்ஷனில் என்ன பண்ணினாங்க? இங்கே சொல்லணுமா? உள்ளே போகலாமே வாங்க. அப்போ நான் காஃபி எடுத்துட்டு வரேங்க. சரிம்மா. அப்புறம் என்னப்பா, இனிமேல் ஜாலி தான் போல இருக்கு. வாடா. என்னடா சீக்கிரம் வந்துட்ட? ப்ராஜெக்ட் இல்லைண்ணா, அதான். அப்புறம் என்ன ஸ்வீட்லாம்? அப்பா ரிட்டையர் ஆகிட்டார்ல, அதான். இந்தாப்பா ஸ்வீட்டு. அப்புறம் சாப்பிட்டு எடுத்துக்கிறேன்ப்பா. வைப்பா. சரி, ட்ரெஸ் மாற்றிட்டு வாப்பா, நான் சாப்பிட எடுத்து வைக்கிறேன். ஆமாம், பெரிய பிரியாணி செஞ்சு வச்சிருக்க போகிறேன். டேய். டேடி, உனக்கு ஸ்வீட் வேணா நான் எடுத்துக்கிறேன். இந்தாடா. மா சீக்கிரம் வேமா. அண்ணா வாண்ணா, பசிக்குது. என்னன்னு மரியாதையே இல்லை. வேற ஒருத்தன் லேட்டாக வருவான். வந்து தொலை, டைம் ஆகுதுல்ல. இதோ வரேன்டா. மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. அம்மா, இந்தாடா, இந்தாடா. அப்பாவுக்கு முதல்ல வைமா. இத்தனை வருஷமா வேலை வேலைன்னு அரைகுறையாக சாப்பிட்டு நம்மளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. சாப்பிட்றது உப்புமா, இதுக்கேனா இவ்வளோ டைலாக் பேசிட்டு இருக்க? அப்பா மத்தியானமே தயிரை ஊற்றி தளர அடிச்சிட்டாரு தெரியுமா? டோன்ட் வரி, ஓகே? இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோயேன். ஐயோ இல்ல, அம்மா வெளியே நாய் கத்துதுமா, நான் போய் டேய், பார்க்கறேன். டேய். நான் மொக்க போடல. வெயிட் ஓகே ஓகே ஓகே. அப்பா, ஏங்க, இனிமேலாவது ஃபுல் ஃபோர்ஸ்ல பொண்ணை தேடி இந்த 2 பேருக்கும் இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாங்க. ரொம்ப நாளா இருந்துட்டு வர பொண்ணு பாக்குற படம் இதோட முடிவுக்கு வரணும். உங்க வேலை பிஸினால 3 நல்ல சம்பந்தம் கை நழுவி போச்சுங்க. என்னது 3 சம்பந்தம் மிஸ் ஆயிடுச்சா? அட பாவி, இது எப்படா? அப்பாவுக்கு லீவு கிடைக்கல, அதான். என்னது லீவ் கிடைக்கலையா? ஏப்பா இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல? ஏற்கனவே எங்களுக்கு எங்க பூச்சிக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், இதுல 3 சம்பந்தம் வேற மிஸ் ஆயிடுச்சா? ஏன்பா நீ மட்டும் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்துப்பியா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு டைம் இல்லையா? ஐயோ போச்சே போச்சே. ஐயோ, இனிமேல் எவெல்லாம் நம்மளுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஏமாறதுக்கு காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. டேய் டென்ஷன் ஆகாதீங்கடா. நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணு தான் கிடைக்கும். நீ கவலையே படாது, நான் இருக்கேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பா கல்யாணம் உனக்கு இல்லை, எங்களுக்கு. டேய் அப்பா, இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நல்ல மனசு இருக்கா, நல்ல வேலையில் இருக்கானா, நல்ல ஃபேமிலியெல்லாம் பார்க்கறது இல்லை. அவள் நல்லா சம்பாதிக்கிறானா, சொந்தமாக கார் இருக்கா, சொந்தமாக வீடு இருக்கா, முக்கியமாக கூட அப்பா அம்மா இருக்காங்களான்னு தான் பார்க்குறாங்க. நாம கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு. அப்பா எங்கே போகிற? பால் கவர் எடுத்துக்கிட்டு கவர்னரியா பார்க்க போவாங்க. பால் வாங்க தான் போகிறேன். ஏன்பா இப்போ தானே ரிட்டையர் ஆயிருக்க, பேசாமல் ரெஸ்டேடா. இத்தனை வருஷமாக வேலை வேலைன்னு அலைஞ்சிருக்க, ஒரு பண்டிகை கூட வீட்டில் இருந்ததில்லை. இனிமேலா ரெஸ்டேடாப்பா. இனிமேல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஏன்டா சிரமம்? ஏப்பா எதனா வேலை செய்யறதா இருந்தா நீ செய்ய, இதுலயே என்ன கொத்துடுற? அப்போ நீ தூங்கல. தூக்கம் போயிடுச்சு. எப்போ 7G படத்துல வர டயலாக் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? படுத்தாதப்பா, கிளம்புப்பா. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. மா சொல்றா. ஆபீஸ் டைம் ஆகுதுமா. சரி, இன்னைக்கு என்ன டிஃபனு? இட்லி வேணுமா? இட்லி இருக்கு. பொங்கல் வேணுமா? பொங்கல் இருக்கு. பூரி வேணுமா? பூரி இருக்கு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. டான்ஸ் வேணுமா? டான்ஸ். ஐயோ ஆளை விடுங்கடா. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
வரைக்கும் இடையில வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இது இந்த பாரா. மைக்கு மேல சத்தியம். என்ன வந்தான் உள்ள போயிட்டான். மறுபடியும் பாடுறா. எங்கடா போற? ஆஃபீஸ் போல? என் கனவை நோக்கி போறேன். கனவுல பசிக்குமே, தின்ன காசு? Who is the dark voice? நீயா? நானே தான். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றானுங்களே. இப்ப எங்க போற? ஆபீஸ்க்கு. அப்போ கனவு? அத நான் ஆபீஸ்லயே போய் காண்டுக்கிறேன். படத்தை படமா பாருங்கடா, ரசிங்கடா. படத்துல 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் ரியலைஸ் செட் ஆகுமா? போய் பொழப்ப பாருங்கடா. உங்களுக்கெல்லாம் கனவு வராதா பிரதர்? அடிங் ஆத்தாடி. இந்தம்மா இது இந்தம்மா எவ்வளவு easy ஆ? முடியுமா? நேகரா என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு என்ன முஞ்சிரா. வெயில். பா என்னப்பா பண்ணுகிற? அம்மா வேர்வே ரொம்ப டயர்டாக இருக்காப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். வேர்வையா? இப்ப என்னடா வித்தை காட்டுறான்? ஜூவில் இருக்கிறதுக்கெல்லாம் சோறு போட்டால் இப்படி தான். டேய் என்னடா பண்ற? மா உனக்கு வேர்வையா இருக்குன்னு அப்பா சொன்னார், அதுக்கு தான் காத்து வர வைக்கிறேன். ஏப்பட்டா மா துணி பத்திரம். டேய் மா அந்த எங்களை நம்ம பாக்குற ஹெலிகாப்டர்ல ஒண்ணும் வராதுமா, நீ போமா. நான் சும்மா காமெடி பண்ணுகிறப்பா. போடா. முத்து முத்தழகி. சமல ஏதோ பருத்தி வீரன் காத்தியோ பிரியாமணி நடப்பு மனசுல. அப்பா அம்மா அப்பாக்கு முதல்ல இத்தனை வருஷமா வேலை நிறைய சாப்பிட்டு நம்மளால எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. ஏப்பா இப்பதானே பேசாம இத்தனை வருஷமா வேலை நடந்துருக்கு, ஒரு பண்டிகை கூட இல்ல. இனிமே நாங்க 2 பேரும் பார்த்துக்கிறோம். சும்மா இருக்கும்போது ஒருத்தன் ஃபோன் பண்ண மாட்டான். இவனா? நான் சொல்லு. நீ சொன்னது எனக்கு கேட்டே இருக்குதுண்ணா. நான் சொல்லுன்னு உன்னைத்தான் சொன்னேன், ஊருக்கேவா கேட்கும்? உனக்கு தான்டா சொன்னேன். ஐயோ நான் அது இல்லைண்ணா, நான் சொல்றத கேளுண்ணா. இல்லையா? நான் உனக்கு தான் சொல்லுன்னு சொன்னேன். ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்லடா, நான் தான் சொல்லுன்னு உன்னை சொன்னேன். ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணா ஃபர்ஸ்ட். நான் சொல்றது கேட்கணுமா? சரி அதையும் சொல்லு. ஐயோ ஆண்டவா, நான் ஒரு நிமிஷம் இரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவும் என்னதான் மொக்க போடுறேன்னு. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விஷயத்த சொல்லு. நான் அப்பா நம்மளை இது வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு. ஐயோ ராமா. ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுண்ணா. நான் ஒன்றும் இல்லை, நம்ம நேற்று நைட்டு நீ சொன்னல இந்த மாதிரி அப்பா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கூட இருந்ததே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்து வர ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலையோ ஃபங்க்ஷனையோ அப்பா கூட கிராண்டாக செலிப்ரேட் பண்ணா என்ன? ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அப்பா கூட இது வரைக்கும் இருந்ததே இல்லைண்ணா. ஸோ இந்த வர ஃபெஸ்டிவலையோ ஃபங்க்ஷனையோ செம்மையாக என்ஜாய் பண்ணலாண்ணா. அப்பாவை வச்சு நம்ம கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேண்ணா. நீ என்ன நினைக்கிற? சூப்பர்ரா. இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நீ பெஸ்ட் ஐடியாவை கொடுத்துருக்க. பேசிக்கலி சரி மூடு, நான் வீட்டுக்கு வந்தோன்னு பேசி முடிவு எடுத்துடலாம். ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா? இல்லை நான் இப்போ தான் வீட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சஸ்பென்ஸாக வச்சுப்போம்.
ஓகேவா? நீ வந்துரு. நம்ம சாப்பிட்றப்போ நம்ம அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் வச்சு இந்த மேட்டர் ஓப்பன் பண்ணோம், கலக்குறோம். ஓகேவா? என்ன சொல்ற? டேய் நான் வந்து பேசுகிறேன். சாப்பிட்றாதீங்கடா, வெயிட் பண்ணுங்க. நான் வந்த உடனே சேர்ந்து சாப்பிட்லாம். வந்துட்டே இருக்கேன், சரியா? ஓகேடா. அண்ணா ம் இந்த டாவை மட்டும் விட மாட்டேன் போலயே. என்ன 2 பேரும் செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. சரி, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? இப்போதான்ப்பா சாப்பிட்டு முடிச்சோம். என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா? இல்ல நீ சிரிச்ச முஞ்சா வந்தியா? ஏண்டா ஒரு மனுஷன் சிரிக்க கூடாதாடா? சரி, அம்மா எங்க? அம்மா இப்போதான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரி இரு வர. அப்பா, ஆ நீ நம்ம ஃபேமிலிக்காக பல வருஷம் கஷ்டப்பட்டிருக்க. எந்த ஒரு நல்லது கெட்டதையும் நீ செலிப்ரேட் பண்ணதில்லை. அதனால வரப்போகிற பண்டிகையை நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நானும் இவனும் டிசைட் பண்ணியிருக்கோம். எதுக்குடா? யோசிச்சுப்பார், எல்லா பண்டிகையும் அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணும்போது நாங்கள் மட்டும் நீ எப்போ வருவேன்னு காத்திருந்தே அந்த பண்டிகை முடிஞ்சு போயிடும். அதனால இப்போ வரப்போகிற பண்டிகையை நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணலான்னு நானும் இவனும் முடிவு பண்ணியிருக்கோம். என்னடா சொல்கிற? டான். இல்லடா, நமக்கு இருக்கிற கடன்ல இது வேறயா? முதல்ல கடன் இல்லாம இருக்க பாக்கலாமா? அம்மா, நம்ம கடன் முடிக்கிறதுக்குள்ள அப்பா டிக்கெட் வாங்கிட்டாருனா? டேய் சும்மா இரண்டா. அம்மா, கடன் இல்லாம யாருமா இருக்கா? அண்ட் ஆல்சோ வி வர் மிஸ்ஸிங் யூப்பா. இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுறானே. ஐயோ, இவன் பேசுறத பார்த்தா சோறு ஆறிடும் போல இருக்கு. என்னப்பா ஃபுல்லா எமோஷன் டியூனா தட்டி விட்டுன்னு இருக்க? இருடா, எங்க மூத்தவன் சொல்றதாங்க சரி. சரி, நீ என்னடா சொல்ற? ஆமா, நான் என்ன சொன்னா அம்மா நான் சொல்றதான் சரின்னு சொல்லுவாங்க. டேய் ஆமா, அடுத்து என்ன பெரிய பண்டிகை வருது? அடுத்தது ஆடி மாசம் கூழு. 8வது அதிசயம்டா நீ. எப்போ நீ கூட டைமிங்ல பின்றியே. ஆனா நீ ஏதோ திட்டுறன்னு தெரியுது. சரி ஓகே, சரி விடு. அடுத்த ஒரு பெரிய பண்டிகைனா அது தீபாவளி தான். நாம் அதை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம். என்ன? சூப்பர்ண்ணா. பேசிக்கலி ஐயோப்பா இருட்டும். சரி, தீபாவளினா ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸு, கிராக்கர்ஸ் தானே? லைட் செட்டிங்ஸு? டேய் அது ஏதாவது விசேஷம் தான்டா பண்ணுவாங்க. லைட் செட்டிங்ஸு பண்ணுறோம். என்னப்பா சொல்கிற? சரிப்பா. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறதே ஒரு விசேஷம் தானே. என்னப்பா மா, இந்த இடத்துல நீ ஏதோ சொல்லணும்மா. சூப்பரா. சரி விடு. லைட் செட்டிங்ஸ் கண்டிப்பா போடுறோம். ரைட், நெக்ஸ்ட். சரி, அப்ப நாம இந்த சண்டே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போலாம். எங்க வாங்கலாம்? அந்த கெனால் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிடலாம்ப்பா. அங்க இருக்காதுப்பா, அங்க எதுக்கு போனோம் நம்ம? அப்ப போலாமா? டேய் அது ரொம்ப காஸ்ட்லிடா. சரி, அப்ப அப்பா சொன்ன இடத்துக்கே போலாம். மா நீ வேறையாம்மா, தேவையில்லாம அவன்கிட்ட எதனா சொன்னா மொக்க போடுவான் சும்மா. சரி சரி, அங்கே போவோம். எதுக்குமா இதெல்லாம்? இது அவசியமா? நாம் இருக்கிற நிலைமைக்கு இப்போ இது எனக்கு தேவையா? என்னங்க எப்ப பாரு வேலை வேலைன்னு இருந்தீங்க, எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? இல்லைம்மா, கரெக்டு நீ சொல்கிறது. இப்போ இருக்கிற நிலைமைய நல்லா யோசித்து பார்க்கணும். நமக்கு இதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கல்யாண செலவு இருக்குது, இது கூட நம்ம கடன் இருக்குது. இந்த நிலைமையில இது தேவையா இப்போதைக்கு? இவ்வளவு நாள் நீங்க பசங்கன்னு இருந்தீங்க, இப்ப அவங்க அப்பா அப்பான்னு செய்யறாங்க. விடுங்க. சரி, சப்பலை ஒழுங்கா போடுங்க. சரிம்மா. டேய் கதவை நல்லா போட்டுட்டு வா. தங்கமும் வைரமும் உள்ள கொட்டி கிடக்குது, இது வேற லாக் பண்ணிட்டு வரணுமா? சரி போ வரேன். சீக்கிரம் நம்ம கப்பலை எடு. எப்பா இதே ஸ்பீட்ல போனோம்னா பொங்கலுக்கு தான் போய் சேருவோம். நல்லா அச்சு ஓட்டேன்ப்பா. இருடா, நீங்க பார்த்தே போங்க. ஆமா, அப்படியே அப்பா 2 வீல ஓட்டிட்டு போறாரு. நீ வேறம்மா. ஒரு வழியா உருட்டி தீபாவளி முன்னாடியே கடைக்கு வந்துட்ட போய். எங்க தாண்டா போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுமா வீட்டுல எவனுமே தின்ன மாட்டான் போல இருக்குது. எல்லாம் ரோட்ல தான் இருக்கிறாடுங்க. டேய் நீ கதவை தொடடா, நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். டேய் ஒரு சட்டை 5000 ரூபாயாடா? யாருமா? கடங்காரம்பா. அச்சோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது எப்படி உன்கிட்ட சொல்றது?
அப்பாடா. நாலு தீபாவளிக்கு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணி ஆடி தள்ளுபடின்னு கடையவே அழிவான்ட்டோம். செம்ம டயர்டு. அம்மா டைம் பாத்தியா? கொஞ்சம் டீ போட. லஞ்ச் வெளியில சாப்பிட்ட மாதிரி மத்தியானம் வரும்போது இந்த டீயும் குடிச்சிட்டு வந்திருக்கலாமேப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. ஏமா இதை அப்பவே சொல்லிருக்கலாம்லம்மா. நான் என்ன சொல்றேன்னா, ஏப்பா நீ வேற ஏன்பா நீ எதனா சொல்லுவ, அதுக்கு அவன் வேற எதனா டைலாக் பெருசா பேசுவான். நீ உன் தாடை வேற புன்னு ஆடிட்டே இருக்கும். டீக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா மா, நீ போமா போமா. சரிப்பா, நான் போய் டீ போடுறேன்ப்பா. ஓகே டேய் விடுறா. சரிப்பா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கே, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குப்பா, ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஆமா, நீ 5 வாங்கியிருந்தா பரவாயில்ல, நேர்மையா இருந்தாலே இதான் பிரச்சனை. என்ன பண்றது? டேய் பேசாம இரு. அப்பா அதெல்லாம் விடுப்பா. லெட்ஸ் செலிப்ரேட். வாட்ஸ் நெக்ஸ்ட்? அப்புறம் ஸ்வீட்ஸ் தான். அப்புறம் என்ன, கிராக்கர்ஸு, அப்புறம் லைட் செட்டிங்ஸு. ஒரு நாள் முன்னாடி வாங்கிட வேண்டியதுதான். என்னடா சொல்ற? அம்மா நீ பேருக்குன்னு 2 ஸ்வீட் மட்டும் பண்ணிடுமா, மற்றதெல்லாம் வெளில கடையில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் அம்மா அவ்வளோதான் பண்ண போகுது. நம்ம வெளியவே ஆர்டர் பண்ணிக்கலாம். என்ன டேய், அந்த தாத்தா கடை ஸ்வீட்டு சூப்பரா இருக்கும்டா, அங்க போய் வாங்கிக்கலாம். இந்நேரத்துக்கு நீ தாத்தா இருக்க வேண்டியது, இப்போ போயிட்டு தாத்தா கடை ஸ்வீட் வேணுமா? சரியா? கஷ்டகாலம்டா டேய். அப்பாவுக்கு அந்த கடையில் தான் ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னா அங்கேயே வாங்கிடுவோம். நான் போய் லிஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணி அங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம். என்னப்பா ஓகே தானே? ஓகேப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இது எப்படி சொல்றது? ஆண்டவா. நான் அதான் சொன்னேன்லப்பா, அந்த கடை வேலைக்காக, உனக்கு பிடிச்ச கடைக்கிறதுக்காக போனோம். கவலைப்படாத, வேற ஏதாவது கடைக்கு கூட போய் செட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே போல இருக்கே. பாரு. லிஸ்ட் எங்கடா? எப்பா வாங்கிட்டேன், ஆனா இதை வாங்கறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்குது. எப்பா சரி சரி கொடு. சரி நீங்க 2 பேரும் பார்த்துட்டு இருங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே அப்பா இங்க பாரு, நிறைய ஸ்வீட் இருக்கு. டேய் அப்படியே பேனா கொண்டு வாடா. ஓகே ஓகே. உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பாது. இங்க பாரு. இந்த பாப்பாண்ணா நான் அப்பாவும் பாரு என்ன குழந்தை மாதிரி செலக்ட் பண்ணுகிறாரு. டேய் இது போடலாமா? இது செலக்ட் பண்ணலாமா? டேய் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம்டா. இது செலக்ட் பண்றா. இது ஓகே பாரு. இது வேணாம் பாப்பா. இது ஓகேவா? இது பண்ணலாம் பா. அப்பா இங்க பாரு, ஞாபகம் இருக்கா உனக்கு? இது ஓகேவா? என்ன ஐயோ, அம்மா மூஞ்சி மாறுது. டேய் அது செட் ஆகாது. ரைட் ரைட். ஐயப்பா சூப்பரா இருக்குது. இது இந்த வருஷம் புதுசா வந்துக்குது. எனக்கு கவனிச்சு தெரியாதா? ஓகேவா? ஏய் இறா. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கும். அம்மா உள்ள நல்லா இருக்கும் பா. இதுவே பார்க்கலாம் பா. இருப்பா இது. அப்பா நீ தம்பி செலக்ட் பண்ணுங்க. சரி ஓகே ஓகே போ. எந்த கடங்காரன்னு தெரியலையே. என்னம்மா? பேட்டரி இல்லாம ரிமோட் எப்படி வேலை செய்யாது? இதுக்கு ஒரு டெக்னாலஜி எவனை கண்டுபிடிக்க மாட்டானுங்களே. டேய் ஜெகன் எல்லாம் படிச்சு வந்தாதான் உண்டு நினைக்கிறேன். டேய் ஒன்ன தாண்டா. டேய் திரும்பி தொலையேண்டா. யாரா சொல்லி தொலைய. என்ன நாம ஆர்டர் பண்ண வேண்டிய எல்லா ஸ்வீட்டையும் இதில் லிஸ்ட் போட்டாச்சு. எல்லாத்தையும் டபுளாக ஆர்டர் பண்ணு. ஓகே என்ன லிஸ்ட் இது? ஏன் டபுளாக வாங்கியிருக்க? ஏன்னா டபுளா செலிப்ரேட் பண்ணவும் முடிவு பண்ணியாச்சுல, தெரிக்க விடுறோம் அப்படின்றியா? யா சரி ஓகே ஃபைன். சோம்பப்படி சரி, ஏன் அல்வா மிஸ் பண்ணிட்டேன்? அல்வா போட்டுக்கலாம்ல. சரி ரைட் ஓகே விடு. சரி இன்னொரு மேட்ரு, நம்ம தெரு முனையில் ஒரு பட்டாசு கடை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், வரும்போது அந்த லிஸ்ட்டை வாங்கி வந்துடுறேன். இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது ஃபெஸ்டிவலுக்கு, அதையும் போட்டு இன்னைக்கு நைட்டே ஜமாயிச்சிடலாம். என்ன சொல்கிற? இல்லை வெயிட் பண்ணு, ஒரு 3-4 கடையில் விசாரிப்போம். எதுவும் ஒத்து வரலன்னு வச்சுக்கேன், ஸ்ட்ரைட்டாக பாரிஸ் போயிடுவோம்.
பாரிஸா? சரி ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான். சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஏன்டா? ஏம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. நான் பார்த்துக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேம்மா. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அம்மா எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பாம்மா. ஆண்டவன் இருக்கான்ல. ஆண்டவா ஆண்டவா காப்பாத்துப்பா. அப்பா இந்த வாட்டி சரிப்பா. செம்மையா ஆ, செலிப்ரேட் ஓகே. பண்றோம்ப்பா. ரெண்டாவது வாங்குறோம், ஏதோ வெடிச்சு பேசிட்டு தெறிக்க இருக்காங்களே. விடுறோம். ஏய், இங்க தான் உட்காந்துக்கிறீங்களா? சரி, வாப்பா. கிராக்கர்ஸ் லிஸ்ட் இதுல இருக்கு, சரியா? வாங்கியாச்சா? பாரிஸ்லாம் ஒன்றும் வேணாம். இதுலயே 3 லிஸ்ட் இருக்கு. அதுல எதனா ஒன்று செலக்ட் பண்ணு, அதே நம்ம வாங்கிக்கலாம். என்ன சொல்ற? டேய், என் சரிடா. தெரு முனையில் இருக்கிறவன் ரொம்ப நல்லவன்டா, அவன்கிட்ட வாங்கிக்கலாம்ல. நீ வேற, அவனே நேத்து தான் கடையை தந்திருக்கான். அதுக்குள்ள அவன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன். அவனை உனக்கு எப்படி தெரியும்? டேய், அவன் பாலோட தம்பிடா. பெரிய எஸ்பி பாலு. போப்பா நீ வேற. டேய், அப்பா சொல்லிட்டார்ல, நோ அப்பீல். அங்கேயே வாங்கிடலாம்ப்பா. ஓகே தானே? ஓகேப்பா. ஓகே சரி, அப்பனா இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி உனக்கு பிடிச்ச அந்த தாத்தா கடையிலேயே நம்ம ஸ்வீட் ஆர்டர் பண்ணியாச்சு, ஓகேவா? ஓகேப்பா. ஒரு நாள் முன்னாடியே அவர் ரெடி பண்ணி வச்சிருவாரு. ஸோ ஹரி அப் கைஸ், லெட்ஸ் செலிப்ரேட். டேய், நான் என்ன சொல்றேன், அது சரி வராதுடா. பாத்துக்கிறேன். தெரியும்ல. அண்ணா, ஆ? நீ வெளியே போறதா இருந்தா நீ என்ன பண்ணு, பைக்ல போ, சரியா? ஏன்? நானும் அப்பாவும் போயிட்டு ஸ்வீட்ஸ் கிராக்கர்ஸ் எதனா மிஸ் ஆயிருந்தது வச்சுக்கோங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். சரி ஓகே. அம்மா, லைட் செட்டிங்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கேன், சரியா? அவன் வருவான். நான் என்னடா செய்ய? நீ ஒண்ணுமே பண்ண வேணாமா, ஜஸ்ட் வந்து உட்காரு. அவன் வந்து வேலை மட்டும் செய்யட்டும். நீ என்ன பண்றான் மட்டும் பாரு, ஓகேவா? அப்புறம் எதனா டீ காஃபி வேணும்னா மட்டும் போட்டு கொடு. மீதியெல்லாம் நான் பேசிட்டேன், அவன் பார்த்துப்பான், சரியா? அப்புறம் அண்ணா, இது அந்த ஸ்வீட் லிஸ்ட் அந்த கிராக்கர் லிஸ்ட் இருக்குல்ல, அது கூட இந்தா. சரி ஓகேண்ணா, பை. டேய், ஒரு நிமிஷம். இந்தா கார்டு வச்சுக்கோ. ஓகே ஓகே. எதுவாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கோ. அப்பா, நீ சொல்றதா எல்லாம் ஓகேல்ல? சரி அப்பா, வா வா போலாம், வா. நான் கார் எடுத்து ரெடியா வைக்கிறேன், வா வா போலாம். ஐயோ, இப்போ யாருன்னு தெரியலையே. எல்லாம் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வரணும், எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுப்பா. இன்னும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒருவேளை அதுவே பறந்து வந்து அவங்க கையில உட்காரணும்னு நினைக்கிறாங்களோ? ஹலோ பா, நீ வேற ஏன்பா? ஹலோ பா, வாப்பா போலாம், அவங்க பேசிப்பாங்க. வா போலாம், வா. நல்ல வேலை. டேய், நல்ல அந்த தண்டல்காரன் காசு கொடுத்துட்டியா? டேய், அவன் ரொம்ப வா மோசமானவன்டா, வாப்பா அவனுக்கு போலாம், வா. உடனே கொடு. பா, டைம் நான் ஆகுதுப்பா. பார்த்துக்கிறேன்ப்பா. சரியா? வா 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 நீ போலாம். கிளம்பு. வரேன்டா வரேன்டா. ஏப்பா, நீ சொன்ன ராகுல் தாத்தா கடை ஓகேவா? ஓகேடா, சூப்பர்ரா. டேய், எல்லாம் பட்டாசுமாடா நம்மளுக்கு? ஏப்பா, இதுல எல்லாமே கிடையாது. நம்ம லிஸ்ட் இப்படி தான் வாங்க போறோம், ஓகேவா? சரி வாப்பா, பார்த்து போ, பொறுமையா போ. ஷோபா. ஏப்பா, பார்த்து வைப்பா, ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. பா, இன்னும் அந்த 2 இது கார்ல அந்த பாக்ஸஸ்லாம் அங்கேயே இருக்கு. நான் கிராக்கர்ஸ் பாக்ஸ் நான் போயிட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். சரி, நீ இங்கே இரு, சரியா? பா, அப்புறம் பாத்தியா, நம்ம ஆளு கலக்கிட்டு போயிட்டான், பாத்தியா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குப்பா. ஏப்பா, ஒரு நல்ல நாள் அதுவுமா, ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு ஒரு ஹீரோ மாதிரி இருக்க தேவையில்ல? இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலை உனக்காக தானேப்பா கொண்டாடுறோம். என்னப்பா நீ? அது சென்டிமெண்ட்ரா, ராசின்னு வச்சுக்க. என்னவோ, நடக்கட்டும் நடக்கட்டும். இன்னும் கொஞ்சம் இருட்டுட்டோம்ப்பா. இதே லைட்ஸ் செம்மையா இருக்க போது பாரு. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. எப்படி, செம்ம கிராண்டா இருக்குல்ல? சூப்பர்ப்பா. ரொம்ப செலவாயிருக்குமோ? பா போப்பா, என்ஜாய் பண்ணுப்பா. என்னப்பா நீ? சரியாம்மா, இந்த லைட் செட்டிங்ஸ்காரனுக்கு ஏதா காசு எதனா கொடுத்த? ஆமா, டீ குடிக்க 100 ரூபாய் கொடுத்தேன். டீ குடிக்க 100 ரூபாவா? சரி, அதோட போச்சே. பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
25-30 வருஷம் ஆச்சு உங்களோட தீபாவளி கொண்டாடி. ஜெகன், ரகு, நாளைக்கு 4 மணிக்கு அம்மா எழுந்து தலையில் எண்ணெய் வைப்பா. அதனால் சீக்கிரமாக எழுந்துக்கணும் எல்லாரும், புரியுதா? எல்லாரும் போய் படுங்க. அப்புறம் ஜெகன், நாளைக்கு போய் பட்டாசு வர வெடிக்கணும். ஜாலியாக இருக்கும். அமக்கலாம் பண்ணுறோம். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? மறுபடியும் அவனா? இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. டேய், இதை நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன்டா. அம்மா இருமா, என்னன்னு சொல்ல போற? என்னால முடியலப்பா. அம்மா நீ அமைதியா இருமா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யார் வந்துட போறா? அப்படியே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ அமைதியா இல்லடா, மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாத்தியா? பண்டிகை நாள அதுவுமா கடங்காரங்க வீட்டுக்கு வந்தா நல்லாவா இருக்க போகுது? சண்டை வேண்டாம்ப்பா. அம்மா உன் கவலை எனக்கு புரியுதுமா. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல. நீ அமைதியா இருமா. அப்பாவோட சந்தோஷத்துக்காக எதுவா இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நீ அமைதியா மட்டும் இருமா ப்ளீஸ்மா. முருகா, என்னம்மா ஒன்றும் பசங்களை எழுப்பவே இல்லையா? போய் எழுப்புங்க முதல்ல. தீபாவளி தீபாவளி தான். ஜெய், எழுந்துருங்கடா எழுந்துருங்கடா. என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. வா, ரெடியாப்பா ரெடியாப்பா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எவன்னு தெரியலையே. தீபாவளி அதுமா? என்னாச்சு? வீட்டை சுத்தப்பட்டானுங்களா கடங்காரங்க? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்படியா? எப்போ? அம்மா ம். அம்மா சொல்லுமா. ரகு, என்னப்பா? இல்லப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. அம்மா. என்ன ரகு? அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. என்னப்பா, என்ன அம்மா வர அழுதுட்டே இருக்கா? இரு இரு. என்ன ரகு? என்னம்மா? பாட்டி செத்துட்டாங்க. என்னப்பா? என்ன என்ன என்ன? அப்பா பாட்டி என்னாச்சு பாட்டிக்கு? பாட்டி தவறிட்டாங்களாப்பா. பாட்டி தவறிட்டாங்களாப்பா. ஐயோ அப்பா அப்பா அப்பா. சரிம்மா, பரவாயில்லம்மா, உட்காரு. ஐயோ, கடன்காரனுக்கெல்லாம் பயந்து பதுங்கி பதுங்கி கொண்டு வந்த மேடா தீபாவளியை கொண்டாட. கடைசியில பாட்டி போச்சு. நாம வேணா போன் அட்டன் பண்ணல நினைச்சுக்கலாமே. டேய், இந்த நேரத்துல கூட சீரியஸா இருக்க மாட்டே நீ? ஆமா, சீரியஸ்னு சொல்லிதான் பாட்டி போய் சேர்ந்துச்சு. இப்ப கூட வர காமெடி பண்ணிட்டு இருப்ப. அது ஒண்ணு இல்ல, அப்பாக்காக பார்த்து பார்த்து பண்ணோம் எல்லாமே. கட்சியில எதுவும் இல்லாம ஆயிடுச்சே. அப்படிதான்ப்பா. டேய், இந்த பண்டிகை அடுத்த வருஷம் வேற பண்டிகை கொண்டாடிக்கலாம்டா. ஓ, இதத்தான் அம்மாவும் பிள்ளையும் ராணுவ ரகசியம் மாதிரி உள்ள பூந்து பூந்து பேசிட்டு இருந்தீங்களோ? எப்போ நீ வேற தாடி எடுக்க மாட்டேன் மாதிரி ஓவர் சென்டிமெண்ட் பண்ணியிருந்த. இப்ப எத்துதானே ஆகணும். சரி விடுப்பா, அடுத்து ஏதாவது பண்டிகை வரும்ல, இதே மாதிரி ஜமாயிச்சிடலாம். என்னது மறுபடியும் முதலந்தா? நீங்க திரும்ப அண்ணா ஒண்ணா ஆரம்பி. என்னடா சீக்கிரம் வந்துட்ட? ஆபீஸ் டைம் ஆகுமா? சரி, சரி பண்ணாடி பசங்க சண்டை போறானுங்களா? சரி, இல்ல அப்படியே வந்து ஸ்லோ மோஷன் வச்சு க்ளோஸ் பண்ண. ஐயோ அப்பா செத்துறாரு. கேன்சல் ஆயிடுச்சு. சரி, இங்க வந்து சாப்பிடலாம்.
நல்லா சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஒன்று வந்து ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேனேஜர் சம்பளத்தை ஏற்றுட்டாங்க இப்போ வேலைக்கு தூக்கிட்டாங்க சாங்காவே தீபாவளின்னா ட்ரெஸ் இல்லை தப்பு என்ன நீ அதை பார்த்து சொல்ற அதை பார்த்து எது சொல்ற நீ சரி இருட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் பார்த்து சொல்றது அப்பட்டமா தெரியுது சாவுற கையை கட்டி போட்டா சரி வந்துடும் இங்கதான் இருக்குதா சரிண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் அவங்க கோயில் மாதிரி இவர் தர்மாத்தமா இங்க தான் இருக்கீங்களா ஐயா ஒரு நாள் முன்னாடி அவர் ரெடி பண்றாரு கொடுங்க ரியாக்ஷன் கொடுங்க செம்ம என்ஜாய்மெண்ட் தான். சரி பை ஒரு ரியாக்ஷன் வா மேட்ச் பண்ணிக்கலாம் அம்மாக்கு வேர்க்குதுடா அதுதான் துணி கட் கட் என்ன எவ்வளவு ரியாக்ஷன் இது ஷர்ட் ஒன் மோர் என்ன ரியாக்ஷன் இது நினைக்கிறேன்ப்பா சரி அப்பா வா போலாம் நான் போலாம் பார்த்துக்கலாம் நோ ஃபோனிங்க நோ ஃபோனிங்க சரி பார்த்து மாற்றி 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு ஐயா கல்யாணம் கல்யாணமா உனக்கா நல்ல இருந்தா விடுப்பா போட்டு போட்டு விடுப்போம் நாளைக்கு பார்த்து பட்டாசு பாலாப்பா சரி ஆல் குட் ஈவினிங் குட் நைட் ஏன் இன்னைக்கு பாக்கடல பட்டாசு நாளைக்கு தான் பாப்பீங்களா உன்னோட அடி வயிற்றுல இருந்து ஒரு உணர்ச்சிகரமான ரியாக்ஷன் வரணும் சிரிக்கிறானா டேய் அப்படியே அப்படியே கண்ணு அப்படியே பொசிஷன் இல்லை அங்க பாரு என்ன டீ குடிக்க 100 ரூபாவா சரி அதோட போச்சு சரி டேய் கீழே எடுத்து பாக்குறீங்க அப்படியே வாங்கிக்கல கரெக்ட் கரெக்ட் இதுதான் இதை அடுத்து சாப்பிட்டு இருப்போம் பெரியவனா